ரஹ்மான் அவர்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன் அப்படின்னு இப்போ அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நான் ஏன் அவரை பிரிஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ரஹ்மான் சாய்ரா பானுவை 1995ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிகளுக்கு கத்திஜா, ரஹீமா, அதே போல் பார்த்தோன்னா அமீன் அப்படின்ற 3 குழந்தைகள் இருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு மார்ச் மாதம் வந்தால் திருமணமாகி 30 ஆண்டுகள் ஆக இருக்குது. ரஹ்மானுடைய மனைவி சாய்ரா பானு கணவரை பிரிந்து வாழ முடிவு செய்து வழக்கறிஞர் மூலமாக பத்திரிகையாளர்களுக்கு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அதில் திருமணமாகி பல வருடங்கள் கழித்து கணவர் ரஹ்மானிடமிருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை எடுத்திருக்கேன். இந்த முடிவு பெரும் அழுத்தத்திற்கு பிறகு எடுத்த முடிவு தான். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆழமாக நேசித்த போதும் கூட எங்களுக்கு இடையில நிரப்ப முடியாத இடைவெளி இருந்ததுனால இந்த முடிவை எடுத்திருக்கோம். வலி மற்றும் மிகுந்த வேதனையால தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோன்னு சாய்ரா பானு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. பலரையும் பார்த்தோன்னா பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய இந்த செய்தி வெளியாச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இவர்களின் குடும்ப விஷயம் சோஷியல் மீடியாவில் பெரும் விவாதத்திற்கு உள்ளாச்சு. மேலும் ரஹ்மானிடம் ஃபேசிஸ்டாக இருக்கக்கூடிய மோகினி டே தனது கணவரை பிரித்து விட்டதாக அறிவித்ததை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ரஹ்மான் குறித்து தேவையில்லாத வதந்திகளை அவதூறான கருத்துக்களையும் பரவ தொடங்கினாங்க. பிரபலங்கள் பலர் ரஹ்மான் கண்ணியமானவர், அப்படிப்பட்டவர் இல்லைன்னு பதிலடி கொடுத்தாலும் அவர் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்த நிலையில தனது குடும்பம் குறித்து வரக்கூடிய அவதூறு செய்திகள் மற்றும் வீடியோக்களை உடனடியாக நீக்கணும் அப்படின்னு ரஹ்மான் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இந்த நிலையில ரஹ்மானினுடைய மனைவி சாய்ரா பானு கணவரை பிரிந்ததுக்கான காரணத்தை ஆடியோவில் இப்போ சொல்லியிருக்காங்க. அதில் கடந்த சில மாதங்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால மும்பையில் சிகிச்சை பெற்று வருகிறேன். இதனால தான் ரஹ்மான் அவர்களை பிரிய நான் முடிவெடுத்திருக்கிறேன். அவருக்கு யாருடனும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவர் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்பவே பெரியது. அந்த அளவிற்கு அவர் சிறந்த மனிதர். நான் அவரை அந்த அளவில் நேசிக்கிறேன். அவரும் என் மீது அதே அளவு காதலை வச்சிருக்கிறாரு. எங்கள் இருவருக்கும் தற்போது ஒரு பிரேக் தேவைப்படுவதனால இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். தயவு செய்து அவர் மீது தவறான செய்திகளை பரப்பாதீங்கன்னு அவங்க அந்த ஆடியோவில் பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்க விளக்கம் அளித்திருக்கிறத தொடர்ந்து ரசிகர்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாமலேயே தேவையில்லாத கருத்துக்களை எல்லோரும் சமூக வலைதளங்களை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு பேசி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க சின்னத்திரை மூலமாக ரொம்பவே பிரபலமானவங்க தான் யார் அப்படின்னா நடிகை வித்யா பிரதீப். இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையினுடைய அழகான புகைப்படத்தை வெளியிட்டு ரொம்பவே உற்சாகத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. சின்னத்திரை மற்றும் சினிமானு அடுத்தடுத்த தளங்களில் தன்னை வெளிப்படுத்தி வருபவங்க வித்யா பிரதீப். 2010ஆம் ஆண்டு முதல் நடித்து வரக்கூடிய வித்யா நடிப்பில் கடந்த 2018இல் வெளியான படம் தடம் முக்கியமான படமாக அவங்களுக்கு அமைஞ்சது. இந்த படம் அவருக்கு சிறப்பான விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்துச்சு. சின்னத்திரையிலும் ஏராளமான ரசிகர்களுக்கு சொந்தக்காரராக இருக்காங்க. விஜய் பிரதீப் பார்த்தோன்னா வித்யா பிரதீப் அவர்கள் சன் டிவியினுடைய அழகி சீரியலில் ஏராளமான ரசிகர்களை வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் தனக்கும் மைக்கேல் என்பவருக்கும் திருமணமான விஷயத்தை ஜூலை மாதத்தில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. நடிகை வித்யா பிரதீப் சின்னத்திரை மற்றும் சினிமாவில் அடுத்தடுத்து லீடு கேரக்டரில் நடித்து வரவங்க. 2010ஆம் ஆண்டிலிருந்து சினிமாவில் கேரக்டர் ரோல்களில் நடித்து வராங்க. 2018ஆம் ஆண்டில் வெளியான தடம் படம் இவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. இந்த நிலையிலே தனக்கும் மைக்கேல் என்பவருக்கும் திருமணமாகிவிட்டதாக இவங்க சொல்லியிருந்த நிலையில் 13 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமணம் நடந்து விட்டதாக அவங்க சொல்லியிருந்தது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. இதையடுத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தன்னுடைய மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. இந்த நிலையில் வித்யா பிரதீப் மைக்கேல் தம்பதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.